அடியா வணக்கம் தோழர்களே, ஏழை மக்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. எப்பா சினோ ஜோர்ஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இருக்கட்டும் இருக்கட்டும். கமாண்ட் போடும்போது ஒழுங்கா போடல, பல்லு பகுதி எல்லாம் பேத்து போடுவேன், ஜாக்கிரதை. கழுதிங்கிறதுக்கு நேரமா இருக்குது போட்டே இல்ல, உனக்கு கழுதிங்க நேரமா கழுதிஇல்லப்பா, நல்ல சோர்ஜியா கொடுக்குறாங்கப்பா. சினோ ஜோர்ஜ நல்லா ஜெயிலு கழியிலப்பா, நான் பாம்பு கேஸ் 8 நாள் உள்ள இருந்தப்ப நல்லா இருப்பா. டெய்லி நல்லா ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா நல்லா கறி, ஆட்டுக்கறி நல்ல கறியா கொடுக்குறாங்கப்பா, எலும்பு இல்லாம நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்கப்பா. நம்ம போய் சாப்பிட்டு வாங்குறதுப்பா. என்ன நீ போறனா போ, ரெடியாக்கி போறதுக்கு உனக்கு கமாண்ட் ஓலினா கண்டிப்பா உள்ளர் வேறு சினோ ஜோர்ஜ். சரி நீங்க ஓடி பழங்காட்டிப்பா, பாப்பா சாக்கு எடுத்துருவா, லாரி எடுத்துருவா, தாரை ரொம்ப லாரியோடு வா, அள்ளிட்டு போறதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கிடையா. சினோ ஜோர்ஜ் கமாண்ட் ஒழுங்கா போட்டு போயிடலான்னு பல்லு பகடியும் பேத்து போடுவேன். எவனுக்குமே பயப்படாத தெரியுமா, எனக்கு யாரும் தெரியுமா, எனக்கு நான் யாரும் தெரியாம திறன் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரியுதா? முடிஞ்சா ஒழுங்கா இல்ல கைகால புட்டு போடுவேன், ஜாக்கிரத. 1200 குடும்பமும் பள்ளி வெகாரிங்கேதும் போதும் போதே பயப்படல. புழு பூச்சி நீ எல்லாம் மோதினா காணாம போயிருவேன், ஜாக்கிரதை. உள்ள கொண்டு போய் வச்சிருவோம். நீ எனக்கு கழிஞ்சுங்க நேரமாயி பத்தி இல்லை, உனக்கு கழிஞ்சுங்க நேரமாயிருச்சு, ஜாக்கிரதையா இருந்துக்கும். நீ கொடுத்த கமாண்டே போதும் எனக்கு ஒண்ணு உள்ள வைக்கிறதுக்கு, தெரியுதா? ஒழுங்கா இல்லன்னா பல்லு போட்டு பேத்து போடுவேன். என்ற வீடியோல கமாண்ட் ஓடும்போது நானு உன்னை பத்தி எதுவும் பேசிட்டே இல்லை. பேசிக்கிறோம், உன்னை பத்தி பேசுறது நீங்க எங்கிட்ட கமாண்ட் போடலாம், மரியாதைக்கடை போடலாம். நான் உன்னை பத்தி பேசிட்டே இல்லை, உங்க அப்பனை பத்தியும் பேசிட்டு இல்லை, உங்க ஆத்தாளை பத்தியும் நான் பேசிட்டு இல்லை. பின்ன எப்படி நீ என்ன போடுவேன்? மரியாதை இருக்கிறதுல பல்லு போட்ட பேத்து முட்டு வச்சு போடுவேன். நீ கொடுத்த கமாண்டே எனக்கு ஒன்னே போது உன்னை ஒன்றே உள்ள வைக்கிறதுக்கு, உனக்கு நல்ல சோறு கொடுக்கறதுக்கு, பைக்கு வேலைக்காவது வாங்கி தந்து போடுவேன், ஜாக்கிரதையா இருக்கு. சரியா? மரியாதை. சரி, நமது நீலிப்பாறை தோமஸ் அவர்களே, நீங்க நேற்று மைக்கில் சொன்னீங்க நீலிப்பாறை ரோடு 35 ஆண்டுகளாக இந்த 10 வருஷமா தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, 8 வருஷம் நல்லா இல்ல. தோமஸ் அவர்களே, கடந்த 35 வருஷமா 1ஆம் வார்டு மெம்பர் யார் தெரியுங்களா? நீங்க கூட்டி வச்சுக்கிற ஆர்பிசி குழந்தை ராஜும் அந்த அம்மாவை பிளாக் மெம்பரா இருந்தாங்க. பஸ் அவங்க வீடு சிலிய திருவிடு நீலி பேசுறது குழந்தைராஜும் அந்த அம்மா அவங்க வைஃபும் அவங்க குடும்பக்காரங்க தான் 35 வருஷமா அந்த வார்டு மெம்பரா இருக்கிறாங்கப்பா. நமது எனக்கு ஃப்ரெண்டு என்ன வேற மறந்துட்டேன், பேரு மறந்துட்டேன், சாரிப்பா பேரு டக்குன்னு மறந்து வச்சுப்பா. குழந்தராஜு அவங்க சில்வே திருடு குடும்பம் தான் இருப்பா. நீலிப்பாறையில 1ஆம் வார்டுல 35 வருஷமா மெம்பர் மாறுப்பா. கண்டிப்பா பேரு டக்குன்னு வரலப்பா, அப்படியே வந்து எனக்கு மறந்துட்டு வரலப்பா. நீலிப்பா தோமஸ் அவர்களே, 35 வருஷங்களா ஜனதாதள்ளியும் ஆர்பிசியிலையும் 10 வருஷமும் ஜனதாதள்ளியும் நின்று ஜெயிச்சது, சொந்தமா ஜெயிச்சது நீலிப்பாறை சிலுவை திருடு குழந்தைராஜ் குடும்பம் தானப்பா. அப்ப யாருப்பா தப்பு? ஜனதாதள தப்பா, ஆர்பிசி தப்பா, குழந்தைராஜ் குடும்பம் தப்பா ரோடு போடாததுக்கு? பின்ன எப்படி நீ ரோட்டை குத்தம் சொல்லலாம்? அப்ப நீங்க ஆர்பிசி காரங்க தப்பா நாளைக்கு தானே மத்த தோமஸ் அவர்களே. நான் தப்பா சொல்ல தோமஸ் அவர்கள், ரைட்டா தான் சொல்றேன், நியாயமா சொல்றேன். நேத்து மைக்கில முந்தா நேரத்துக்கு 1000 எல்லா இந்த யூடியூப் பாக்குற எல்லாரும் மன்னிச்சுங்க. அதாவது நான் நிறைய சில டைம் என்ன பண்றாங்கன்னா பொய்யான வார்த்தைகளை பிரச்சனைக்கும் போது சில டைம் டென்ஷன் ஆகிட்டு ஏதாவது பேசிடுறேன். அதனால இனிமேல் அப்படி தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது, நான் முடிவெடுத்து வச்சுட்டு எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்ற யூடியூப் பார்க்க அத்தனை பேரும் என்ன மன்னிச்சுங்க. இனிமே அப்படி ஒரு தப்பான வார்த்தைகளை பேசவே மாட்டேன்னு முடிவெடுத்து வச்சுக்கிறேன். கேட்டீங்களா? என்ன வந்தாலும் ஒரு தப்பான வார்த்தையை பேச மாட்டேன், மன்னிச்சுங்க எல்லாரும். இந்த யூடியூப் பார்க்குற அனைவரும் என்ன மன்னிச்சுங்க. அப்பா 35 வருஷங்களா வார்டு மெம்பர் ஆகியிருந்த நீலிப்பாறை சிலுவை திருவிடை குழந்தைராஜும் அந்த அம்மா போன டைம் பிளாக்ல ஜெயிச்சாங்க, பிளாக் மெம்பரா. நாங்கெல்லாம் போயிருந்தது ஓட்டு போடுறதுக்கு. அந்த அம்மாக்கு நெசந்த அம்மா நல்ல ரோடு போட்டிருக்கலாமே தோமஸ் அவர்களே, ஏன் போடல? அப்போ ஜனதாதள தப்பா, ஆர்பிசி தப்பா, இல்ல சிலுவை திருடு குடும்பம் ஊழல்வாதிக்கு தானப்பா? அப்ப அவங்க தானே நீங்க சொல்லணும். 1.5 வயசே 35 தான் தோமஸ். என்ன தோமஸ்? 1.5 வயசே 35 தான். அப்பா அதுக்கு 35 வயசு இருக்கும் அவனுக்கு, வயசுல 2 வயசு உனக்கு இருக்காது, 35 வயசு இருக்கும். சும்மா கெஸ்ட் சொல்றேன். அப்ப யாருன்னு இப்ப தோமஸ் அவர்களே? ஜனதாதளப்பா, ஆர்பிசி தப்பா, இல்ல சிலுவை திரு குடும்பம் தப்பா? நீங்களும் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எப்பவுமே அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க தோமஸ் அவர்களே. அப்ப நீங்க சொல்லு பொய் தான் தோமஸ் அவர்களே. பின்ன
1500 கோடி 1500 கோடி வில்சன் கொண்டு வர சொல்றீங்க தாமஸ் அவர்களே. பாருங்க, விமானப்பட்ட மரியாதை தோன்ற தாமஸ் அவர்களே, நீங்க ஆர்பிசிக்காரர்கள் எல்லாரும் சொல்றேன் தாமஸ் அவர்களே. 1500 கோடி வில்சன் கொண்டு வந்திருந்தா வடகரப்பதிக்கு இன்னென்ன ரோடு, இத்தனை ஃபண்டு, இந்த மாதிரி வேலை செஞ்ச கோயில், நல்ல ஒரு லிஸ்ட் கொடுங்க அவர்களே, ஒரு லிஸ்ட் கொடுங்க தாமஸ் அவர்களே. இரண்டாவது விஷயம், இந்த குடிதண்ணி கொண்டு வந்து ஆர்பிசிஎல் அவர்கள் என்னோட இந்தியன், என்னோட இல்ல, நம்ம எல்லாரோட பிரதான மந்திரியாய நமது மதிப்புக்குரிய பிரதான மந்திரி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள், இது என்னது இந்தியனோட பிரதான மந்திரியாய நரேந்திர மோடி அவர்கள் ஜனசேன பദ്ധதி என்று சொல்வார்கள். அது இல்லை, அப்படித்தான் நினைக்கிறேன். ஜனசேன பദ്ധதி என்று குடிவுள்ள ஜனசேன பദ്ധதி என்று சொல்வார்கள். அது அந்த பദ്ധதி முகாணம் கொண்டு வரப்பட்ட தண்ணீர் அவர்களே, அதுக்கு கேரளா முக்கியமந்திரி அவர்கள் தலைமை தாங்கிட்டு உண்டு. அதுக்கு கேரளா முக்கியமந்திரி அவர்கள் தலைமை தாங்கித்தான் கொண்டு வந்தார்கள். அது உண்மைதான். ஆனா ஆர்பிசி கொண்டு வரவர்களே, பின்னர் நேற்று நான் நீலிப்ப சந்தப்பாட்டில் நமது மந்திரி கிருஷ்ணகுட்டி வந்தபோது, மந்திரி அவர்கள் வந்தபோது நான் வீடியோ எடுத்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வீடியோ ரெக்கார்டாக இருக்கிறது. ஹவுஸ் கனெக்ஷனுக்கு பணம் கொடுக்காமல் கனெக்ஷன் போட்டு கொடுத்ததாகத்தான் அவர் சொன்னார். தாமஸ் அவர்களே கேட்டுக்கங்க, ஹவுஸ் கனெக்ஷனுக்கு பணம் கொடுக்காமத்தான் கனெக்ஷன் போட்டதாகத்தான் அவர் நீலிப்ப அந்த சந்தப்பாட்டில் வந்து முன்னாடி மீட்டிங் சொன்னார். நான் கேட்டேன், எங்கிட்ட வீடியோவும் இருக்கிறது. கேட்டீர்களா? புது கனெக்ஷனுக்கு 5500 ரூபாய் ஊரு ஊரா கொடுத்திருக்கேன். நானும் 5500 கொடுத்தேன். தாமஸ் அவர்களே, அப்ப பொய்யான தாமஸ் அவர்களே, நான் சொல்றது பொய்யா தாமஸ் அவர்களே? ஒரு நம்ம வேண்டாம், நம்மளே ஒரு மக்கள் மன்றத்தை கூட்டு வரும் தாமஸ் அவர்களே. நான் சொல்ற பொய்யா? நான் எல்லா ரேகையும் கொண்டு வரும் தாமஸ் அவர்களே, எங்கிட்ட ரேகை மொத்தத்தையும் கொண்டு வரும் தாமஸ் அவர்களே. நீங்களும் ஒரு மக்கள் மன்றத்தை கூட்டு வரும் தாமஸ் அவர்களே. இன்னைக்கே கூட்டம் தாமஸ் அவர்களே. சட்டப்பாடு ஒரு மீட்டிங் போல எல்லாம் போட்ட மாதிரி இந்த யூடியூப்ல கொண்டு வர யூடியூபர் சேனல்காரை வர்த்திகர் தாமஸ் அவர்களே, நம்ம ஒரு மக்கள் மன்ற கூட்டில் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு சட்டப்பட்டியில் எனக்கு மத்தியான கூட்டில் அந்த சட்டப்பட்டியை வாதிக்கலாம் தாமஸ் அவர்களே. நான் தயார் தாமஸ் அவர்களே. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொண்டு வாங்க தாமஸ் அவர்கள். நீங்க என்ன செய்யறது? 4 லிஸ்ட் கொண்டு வருகிறேன் தாமஸ் அவர்கள். அதே விட தாமஸ் அவர்களே, ஆர்பிசி ஊழல் பஞ்சாயத்துங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன் தாமஸ் அவர்களே. எங்கள் வார்டு மெம்பராக சடையப்பங்க சுரேஷ் 7,75,000 ரூபாய் பொய்யான வருமான வரி கட்டி வாங்கியிருக்கிறார் தாமஸ் அவர்களே. அதே மாதிரி செத்துப்பாளையம் வீட்டுல சொற்பாறையில 2ஆம் வார்டு வண்டாளிக்காரன் வீட்டுல இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் தாமஸ் அவர்களே. செத்து போன பேரு 17 வருஷம் முடிச்சு செத்து போன பேரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி உபயோகிச்சது மிகப்பெரிய ஊழல், இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் தாமஸ் அவர்களே. அப்ப இதையெல்லாம் நீங்க ஊழல்வாதி என்று சொல்லாமல் இருந்தால் எங்க நியாயம் இருக்கிறது தாமஸ் அவர்களே? நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்வது பொய் என்றால் மக்கள் மன்றத்தை இன்றே கூட்டுவோம். மைக்கு இப்போ நான் பர்மிஷன் வாங்கி எஸ்ஐ நல்லவர் தான், இப்போ வயசானவர்கள் மக்கள் மன்றத்தை கூட்ட போகிறோம். நான் எஸ்ஐயும் கூட்டிக் கொண்டு பாதுகாப்பு போலீஸும் கூட்டிக் கொண்டு வச்சு நாங்கள் மக்கள் மன்றத்தை நடுவர் கொஞ்சம் சிஐயாக கூப்பிடுவோம், கொஞ்சம் எஸ்ஐயும் கூப்பிடுவோம். 2 வருஷங்களும் மக்கள் மன்றத்தில் பேசுவோம். அவர்களை நடுவராக கூப்பிடுவோம். ஏன்னா எல்லா கலெக்டருக்கு சில கலெக்டரால் முடியாது, அவருக்கு முடியாது, ஏன்னா அவர்களுக்கு முடியாது. தாமஸ் அவர்களை கூட்டலாம் ஏங்க தாமஸ் அவர்களே? நியாயமா சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு நியாயம் இருக்க வேண்டும். நியாயம் இல்லாத வார்த்தைகளை சொன்னால் நான் விடமாட்டேன் தாமஸ் அவர்களே. ஆர்பிசி கடந்த 10 ஆண்டுகளில் செய்த ஊழல் கோடிகள் தாமஸ், கோடிகள். நிரூபிக்க என்னிடம் ஆதாரம் உள்ளது. ஒரு மெம்பரமாறும் பிரசிடண்டும் இத்தனை வீடு என்கிறது எந்த பார்ட்டி மெம்பர் மாறி இப்படி ஒரு வீடு கட்டியதே இல்லை. எந்த பார்ட்டி பிரசிடண்ட் மாறி கட்டியதே இல்லை. எந்த பார்ட்டி பிரசிடண்டும் ஒரு ஒத்த டாப்பில் குடியிருந்த முன்னாள் பிரசிடண்ட் அவர்கள் எப்படி கட்டினார்கள் சொல்லுங்கள் தாமஸ் அவர்களே. 7 வருமானம் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? அப்போது என்னது பாருங்க, இத்தனை தொழில் பண்ற நான் இன்னும் பொட்ட செட்டி தான் போயிருக்கிறேன், இன்னும் ஏகப்பட்ட கடனோடு இருக்கிறேன் தெரியுமா? அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு வருமானம் இல்லாத இன்னைக்கு அவர் வசதி வாய்ப்பு போய் பாருங்கள் இன்னைக்கு. அப்ப 7 வருமானம் ஆர்பிசி வருமானம் தானே? சரி, அப்படி ஆகட்டும். இந்த கோயிலில் வந்த வருமானம் எங்க தாமஸ் அவர்களே? 85 லட்சம் ரூபாய் என்று நீங்கள் தான் வெளியே விட்டீர்கள். அந்த பணம் எங்க தாமஸ் அவர்களே? எங்க போய் விடுது பணம்? தர்பார் கோயிலில் 85 லட்சம் ரூபாய் வீடியோ நீங்கள் தான் விட்டீர்கள். நானும் கேட்டேன். அது வேறொரு இடம் இருக்கிறது. அந்த வீடியோ நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தருன்னு சொல்லியிருக்கிறார், அனுப்பி தருவார். வெளியில் இருக்கிறார் அவர், வரட்டும். அந்த பணம் எங்க தாமஸ் அவர்களே? இன்றைய மக்கள் மன்றத்தை கூட்டுவோம். இன்றைக்கே மக்கள் மன்றத்தை கூட்டுவோம். தாமஸே, ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு நியாயம் இருக்க வேண்டும், சரிங்களா? பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறீர்கள், சரிங்களா? இதேதான் சொல்லுகிறேன் தாமஸ்.
நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தையில் உண்மை இல்லை. எங்க உண்மை இருக்கிறது? சரி, உங்களில் ஒருவர் மிகப்பெரிய ஒரு ஷெட் போட்டு இருக்கிறார். அந்த ஷெட்டுக்கு நம்பர் இருக்கிறதா, பர்மிஷன் இருக்கிறதா? ஆர்பிசிக்கு நீங்க என்ன செலவு செய்தீர்கள் சொல்லுங்கள். நான் செலவு சேர்க்கிற ஆதாரம் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, அதுக்கான எங்கிட்ட காரியம் இருக்கிறது. நீங்க என்ன செலவு செய்தீர்கள்? ஆர்பிசி வெள்ள வைக்கல வந்து வெள்ளத்துல விழுந்து தண்ணீர் விழுந்து விட்டதா? நீங்க அங்கே போய் மூலத்தூர் அணை போய் பார்த்திருக்கிறீர்கள். இடது வாய்க்காலும் வலது வாய்க்காலும் டேம்ல இருந்து எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கிறது தெரியுமா? போய் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, நான் போய் பலண்டையும் பார்த்திருக்கிறேன். சரிங்களா? அதனால தோமஸ், ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்ல எல்லா வார்த்தைக்கும் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. உங்களிடம் ஆதாரம் இருந்தால் நீங்க வெளியே விடுங்கள். ஜனங்களை பொய்யை சொல்லி ஏமாற்றாதீர்கள். எத்தனை காலம் நேற்று பாட்டு போட்டாலும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? எத்தனை காலம் ஏமாற்ற முடியும் தோமஸ்? ஜனம் தெரியுமா? ஒரு நாட்டிலையும் ஜனம் பிரளயத்தை கிளப்பிட்டு அடிச்சு ஓட்டுறாங்க பாத்தீங்களா, மந்திரிமார் மெம்பர் மாதிரி எல்லாம். அந்த மாதிரி வந்திருக்கு தோமஸ். பொய்யை சொல்லி யாரையும் ஏமாற்ற நிற்காதீர்கள். பொய் வார்த்தை கூறி ஜனங்களிடம் பணம் பிரிக்காதீர்கள். எதற்கு பணம் பிரிக்கிறீர்கள்? எதற்கு வட்டி? நான் அதனாலதான் நேற்று ஒரு வீடியோ பின் வலிச்சேன். ஏன் தெரியுங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அது யாருக்கு வேண்டி பயந்துட்டல்ல இதெல்லாம் பின் வலிச்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னா, உங்க வீடியோ நாங்க வேற ஷேர் பண்ண முடியாதன்னா இனிமே தப்பான ஒரு வார்த்தையும் இறக்காதீர்கள். உங்கள் பேர் நல்ல பேர் இருக்கிறது, உங்கள் யூடியூப்புக்கு நல்ல நம்ம வரவேற்பதில் நல்ல வரவேற்பு இருப்பதால் தப்பான வார்த்தையை இறக்கி குழந்தைகளையும் தாய்மார்களையும் பெண்களையும் உங்க அக்கா தங்கச்சிகளையும் பார்க்க முடியாமல் பேசுகிறீர்கள். அதனால் அந்த வார்த்தையை இறக்காதீர்கள் என்று சொன்னதனால் நேற்று அந்த வீடியோவை நான் பின்வலிச்சு. எனக்கு வேண்டப்பட்டவர்கள், என்னோட சுகத்துக்கள், என்னோட நண்பர்கள் சொன்ன ரிக்வஸ்டின் பிரகாரம் தான் அந்த வீடியோ பின்வலிச்சேன். எதுக்கு ஒருத்தருக்கு பயந்துட்டல, எனக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. பொய்யான வார்த்தையை சொன்னதனால் 1500 கோடி விகசனம் வந்து என்று சொன்னதில்லை. என்ன விஷயம்? நம்ம ரோட்டை பாருங்கள். இப்படி சந்தப்பாடு இருந்தது கொஞ்சம் போய் பாருங்க. ரோடு இப்படி இருக்கணும். எங்க ஓட்ட முடியும்? ரோடு வண்டி ஓட்ட முடியுமா? ஒருட்டதான் இப்பதான் டயர் ஃபோர்க்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபோர்க் அடி வாங்கிச்சு. இந்த வண்டி மறுபடியும் ஃபோர்க் அடி வாங்கிச்சு. ஒரு டைம் ஃபோர்க்கு சரி வேணும் போனா 6000 வருது. எங்க செலவு பண்றது? அதனால தோமஸ் அவர்களே, பொய்யான வார்த்தை சொல்லி நான் வந்து ரெக்கார்டிங் தெளிவிற்கு தர்றேன். நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சொல்றேன் அத்தனை வார்த்தைக்கும் இன்னும் தெளிவு இருக்கிறது. ஒன்று பொய்யல்ல. நீங்கள் சொல்லும் ஒரு வார்த்தைக்கும் தெளிவு இருந்தால் இன்று சாயங்காலம் மத்தியானம் 2-3 மணிக்கு மக்கள் மன்றத்தை கூட்டலாம், சர்ச்சை நடத்தலாம். எல்லா பக்கம் சர்ச்சை நடத்தும் போது நம்மளால் இந்த யூடியூப்பை கொண்டு வர 2-3 சேனலையும் வேற யூடியூப்ல நிறைய பேர் இருக்கிறார்கள், நல்ல நல்ல சேனல், அவர்களையும் வரவழைக்கிறேன். லைவில் கொடுக்கலாம். யார் நாயம் என்று பேசலாமா? அப்போது நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களை ஏழை மக்களின் கொள்ள இது 2ஆம் ஆண்டு சர்ப்பா இருந்த வின்சென்ட் சேவியர் பேசுகிறேன். ஆர்பிசி ஊழலின் நேற்று நிறைய வீடியோ விட்டிருந்தேன். இந்த இந்தியன் பிரதான மந்திரி ஜனசேன பദ്ധதி என்று சொல்வார்கள். என்னோட நம்மளுடைய பிரதான மந்திரி, அதாவது அப்படி சொல்லக்கூடாது, நம்மளுடைய பிரதான மந்திரி அவர்கள், அவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த குடிநீர் திட்டம். அதுல கேரளா முக்கியமந்திரி அவர்கள் தலைமை வாங்கிட்டு உண்டு. அவர் மேல்நோட்டத்துல இது வந்திருக்கிறது நமக்கு. அது இல்லை, அவர் அங்கிருந்து அங்கீகாரம் வாங்கினால்தான் அவர் அங்க ஆர்டர் போட்டாலும் இதுதான் நம்ம அங்கீகாரம் தருவேன், அவர் தந்தான் வந்திருக்கிறது. ஆனால் ஆர்பிசி கொண்டு வரவில்லை குடிநீர் திட்டத்தை. சரியா? அப்ப இத்தனை வார்த்தைக்கும் என்னிடம் தெளிவுள்ள தாமஸ் அவர்களே, இனிமேல் சொல்லும் போது ஜனங்களை ஏமாற்றாமல் இருங்கள். பின்னால் இந்த ஏழை மக்களின் குரல் சார்பாக, ஏழை மக்களின் குரல் சார்பாக இந்த இன்னைக்கு ஓட்டு, நாளைக்கு 11ஆம் தேதி ஓட்டு, எல்லாத்துக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, யாராக இருந்தாலும் சரி மக்களே, நல்லவரை பார்த்து தேர்ந்தெடுங்கள். இல்லையா அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம எல்லோரும் விற்று விலையாக்கி விடுவார்கள். ஏற்கனவே ஆர்பிசி நான் அடக்கம் செலவு பண்ணி ஜெயிக்க வச்ச ஆர்பிசி என்னை எல்லாம் பிறருக்கு விற்று விலையாக்கி காசாக்கி தின்று விட்டார்கள். இனிமேல் ஓட்டு போடும் போது தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன், நல்ல மெம்பரை பார்த்து தேர்ந்தெடுங்கள், திறமையானவை பார்த்து தேர்ந்தெடுங்கள், ஊழல் இல்லாத மெம்பரை பார்த்து தேர்ந்தெடுங்கள், நல்ல பேச்சுவார்த்தை உள்ளவரை தேர்ந்தெடுங்கள். நம்ம போய் ஒரு காரியம் சொன்னால் செய்து வரக்கூடிய மெம்பரை பார்த்து தருங்கள். ஊழல்வாதியை தேர்ந்தெடுக்காதீர்கள். இது லஞ்சம் வாங்குவதை பார்த்து தேர்ந்தெடுக்காதீர்கள். நல்ல மனிதர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள், திறமையானவை பார்த்து தேர்ந்தெடுங்கள், பார்ட்டியை பார்க்காதீர்கள். நான் எந்த பார்ட்டியை சார்ந்தவன் அல்ல. நான் இது பேசுவதால் நான் எந்த பார்ட்டியை சார்ந்தவன் அல்ல. நான் எல்லாத்துக்கும் பொதுமேன். பாருங்க, இப்ப கேரளா முக்கியமந்திரி இருக்கிறாரு, எல்லா பார்ட்டிக்கும் அவர்தான் முக்கியமந்திரி. அது உண்மையான காரியம். கேரளா இந்தியன் பிரதம மந்திரி இருக்கிறார், அவர் பிஜேபி பிரதம மந்திரி சொல்ல. ஆனால் இந்த இந்தியாவில் 140 கோடி பேருக்கும் அவர்தான் பிரதான மந்திரி. அதை யாரும் அங்கீகரிக்கத்தான் வேண்டும், இல்லை என்று சொல்லவே முடியாது.
அப்ப நானும் அதைத்தான் சொல்கிறேன். பிரதம மந்திரி அவர்கள் கொண்டது குடிநீர் திட்டத்தை நீங்கள் கொண்டதாக சொல்லுகிறீர்கள், அது பொய். முந்தானத்துக்கு நமது மதிப்புடைய மாண்புமிகு கிருஷ்ணகுட்டி அவர்கள் மந்திரி அவர்கள் வந்தார், குடிநீருக்கு ஹவுஸ் கனெக்ஷனுக்கு பணம் வாங்காமல் போட்டு தந்ததாக கூறினார். ஆனால் நான் கேட்டேன், என்னோட ரெக்கார்டு இருக்கிறது. ஆனால் ஒரு கனெக்ஷனுக்கு புது கனெக்ஷன் 5500 வாங்கி கொண்டுதான் கனெக்ஷன் போட்டு தந்தார்கள். நானும் பணம் கொடுத்து போட்டிருக்கிறேன். ஊரே போட்டிருக்கிறது. இதிலே கமிஷன் வாங்கி தந்தவர்களும் பணம் எடுத்தவர்களும் எனக்கு நிறைய பேரை தெரியும், சரிங்களா? அதனால நான் ஒண்ணு பேச விருப்பம். நான் சொல்வதை கேட்கிறேன். இந்த வார்டு நம்பர் தேர்ந்தெடுப்பு என்பது இந்தியாவின் நமது கேரளாவின் 5 வருஷ ஜனநாயகத்தை தீர்மானிக்கக்கூடியது. நல்லவர்களாக தேர்ந்தெடுங்கள், ஊழல் இல்லாத நபர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள். ஊழல் செய்வர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். தேர்ந்தெடுத்தால் கடந்த 5 வருஷங்களாக 10 வருஷங்களாக ஆர்பிசி பண்ணன ஊழல் கோடிக்கணக்கில் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் நல்ல மெம்பருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தாழ்மையா கேட்டுக்கிட்டு இந்த ஏழை மக்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.